ஒரு ஸ்கின் லைட்னிங் க்ரீமை 7 நாளில் உங்கள் ஸ்கின்னை ஒயிட் ஆக்குன்னு சொல்லி ரொம்ப நாளாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஈவன் அதில் வந்து 7 நாளில் உங்கள் ஸ்கின் ஒயிட் ஆகலை அப்படின்னா மணி பேக் கேரண்டிலாம் கூட வச்சுருக்காங்க. சரி, அப்படி என்னதான் அந்த ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணால் இப்போ புரியுது. அதில் மற்ற ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸில் இருக்கிற மாதிரியே யூஸ்வலாக விட்டமின் இ, நியாசினமைட், ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டிருக்கு. யூஸ்வலாக இந்த கோஜிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இதெல்லாம் ஒரு டார்க் ஸ்பாட் குறையணும்னா கூட மினிமம் நம்ம 2 months யூஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது 7 நாளில் ஸ்கின் ஒயிட் ஆகும், இல்லைனா காசை திருப்பி தரோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒருவேளை சீக்ரெட்டாக அவங்க ஏதாச்சும் ஆட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு கண்டிப்பாக வருது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஏன்னா இந்த ஸ்டீராய்டு, ஹைட்ரோக்யூனோல், மெர்க்குரி இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்னால தான் ஒரு ஷார்ட் டைமில் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆக்க முடியும். பட் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் போக போக முன்னாடி இருந்ததை விட இன்னும் டார்க் ஆகும், ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும், ரிப்பீட்டடாக ஸ்கின் அலர்ஜி, ஆக்னி, பிரேக் அவுட்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் பர்மனன்ட் ஸ்கின் டேமேஜே வந்துடும். இந்த க்ரீமை டெய்லி போட்டால் தான் என் ஸ்கின் நல்லா இருக்கும், அதை விட்டுட்டா என்னாலேயே என் ஸ்கின்னை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். இந்த ஸ்கேமில் மாட்டிக்காமல் நான் எஸ்கேப் ஆகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸரோ இல்லை டாக்டரோ யாராக இருந்தாலும் சரி, ஏபிளே இல்லாத ஒரு எம்டி டப்பாவை காமிச்சு இதில் இருக்கிற க்ரீமை டெய்லி போடுங்க, நல்லா பிரைட் ஆகிடுவீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அந்த ப்ராடக்ட்டில் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் மென்ஷன் பண்ணலையா அப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அண்ட் ஃபைனலி 7 நாளில் உங்கள் ஸ்கின்னை நான் பிரைட் ஆக்கிட்டேன், என் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு எவனாவது சொன்னான்னா தயவு செஞ்சு அப்படியே எஸ் ஆகிடுங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபேர் ஸ்கின்னை வச்சு தான் நிறைய மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஃபேர் ஸ்கின்றது வேற, ஹெல்த்தி ஸ்கின் அப்படிங்கிறது வேற. ஸ்கின்னை ஒயிட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சி மொத்தமாக டேமேஜ் பண்ணிக்காதீங்க.